வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்து நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, பழனிமலை கோவிலில் முருகனுடைய கருவறையில் நடந்த அதிசயம் என்ன, பழனி ஆண்டவரை எந்த கோலத்தில் தரிசித்தா என்ன மாதிரியான பலன்கள், மேலும் இந்த பங்குனி உத்தரத்தையொட்டி கருவறையில் தீபாராதனையில் காட்சி கொடுத்த முருகப்பெருமானை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பகிர போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா முருகா போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய மூல விக்கிரகத்திற்கு தினமும் 4 விதமான பொருட்கள் மட்டும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி மட்டுங்க. மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகிப்பாங்களாம். இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனடியாக அகற்றப்படுது. அதாவது முடி முதல் அடி வரைன்னு சொல்லக்கூடிய அபிஷேகம் முழு அபிஷேகமும் சந்தனம், பன்னீருக்கு மட்டும்தாங்க. இதில் சிரசு விபூதின்னு சொல்லக்கூடியது போக சித்தரின் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பிரசாதங்க. இது கிடைப்பது மிகப்பெரிய புண்ணியன்னு சொல்லுவாங்க. மேலும் இங்கு முருகப்பெருமானுடைய சிலைக்கு ஒரு நாளைக்கு 6 முறை மட்டும் தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. இது 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ள முடித்துடுறாங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டா பின்னர் அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க. இரவுல மட்டும் முருகனின் மார்பல வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தனம் வைக்கப்படுதுங்க. பின்னால இந்த முறையிலும் மாற்றமும் ஏற்பட்டிருக்கு. இந்த தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாஷானத்தால் செய்யப்பட்டதால் எப்போதுமே சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுதுங்க. இந்த நீரை தான் அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை பார்த்தீங்கன்னா அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒருவித சுகந்தமான பரவியே நிற்கும். இங்கு தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்கு. தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாதுங்க. பழனியில 2 மரகத லிங்கம் இருக்கு. ஒன்று முருகர் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியில மேல் உள்ளதுங்க. இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா போகர் பூஜை செய்வதாக ஒரு தகவலும் உண்டு. மேலும் இங்கு தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா, ஆடிக்கோலத்தில் தரிசிக்க வேண்டுமானா பலரும் குழப்பத்தில் இருக்கீங்க. ஆண்டிக்கோலத்தில் தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகள் இருக்குங்க. இந்த கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெய்ஞானம் உண்டாகும். முற்றும் துறந்தவங்க குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவங்க தான் இந்த தரிசனத்தை காண விரும்புகிறீங்க. ஆனால் இந்த ஆண்டிக்கோல தரிசனத்தால் பார்த்தீங்கன்னா நன்மைகள் உண்டு. ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் இங்கு இருக்கிறாரு. மேலும் ஞானக்காரகனாகவும் விளங்கக்கூடியவர் தாங்க இவர். அதனால் செவ்வாயும் குருவும் கலப்பதால் வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் தான் செவ்வாய். வீரமும் தைரியமும் இருந்ததால தான் எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு இங்கு நிற்க முடிந்திருக்கு. எனவே நின்ற உடனே இங்கு குரு வந்துடுறாரு. செவ்வாயாக வீர வேஷத்தோடு கிளம்பி குருவாக பார்த்தீங்கன்னா அமர்ந்த தளம் தாங்க இது. அதனால் வழக்குகள் எல்லாம் நடக்குது. தீராத நோய்களாலும் இருக்கிறீங்கன்னா பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலங்காரம் இல்லாத முருகனை வணங்கினீங்கன்னா நல்லது நடக்குங்க. மனக்குழப்பம் அடைந்து இருக்கீங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா மனத்தில் ஒரு வித போராட்ட நிலையே இருக்கக்கூடியவங்க இந்த ஆண்டிக்கோலம் முருகனை வழிபாடு செய்யலாங்க. அதனால் இவங்களுக்கு மனநிலையில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும், மன நிம்மதி உண்டாகும். அதே போல் வாய் பேச முடியாதவங்க, உடல்நல குறைபாடு உள்ளவங்களும் ஆண்டிக்கோலத்தை பார்த்தா ஒரு வித பார்த்தீங்கன்னா சாத்வீகமும் சமத்துவமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் சுப காரியங்கத்திற்காக செல்வதாக இருந்தீங்கன்னா பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகுவது, பத்திரிகை அடித்து சாமி கும்பிட போவது, வீடு விற்பது, வாங்குவது, கட்டுவது, கட்டிய பின்னாடி கிரக பிரவேசம் செய்வது போன்ற சுப காரியங்களுக்கு ராஜ அலங்காரத்தை தரிசிக்கலாங்க. பொதுவாகவே நம்மளால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ அலங்கார தரிசனமும்
நம்மளாவே முடியாது, மருத்துவராலும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதற்கு ஆண்டிக்கோலத்தை தரிசிப்பது ரொம்பவே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த பழனிமலை கோவிலில் பார்த்தீங்கன்னா திரு ஆவினன்குடி தாங்க மூலவர் தான் முதல் படைவீடாக சொல்வாங்க. மலைக்கோயில் மூலவர் பார்த்தீங்கன்னா தவண்டாயுதபாணி நவபாஷான மூர்த்திங்க. இங்கு தல விருட்சமாக நெல்லி மரமும் தீர்த்தமாக சண்முக நதியும் அமைந்திருக்கு. இந்த தலம் ஏற்பட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாரதர் ஒரு நாள் அரிதாக கிடைச்ச ஞானப்பழத்தை சிவனுக்கு சாப்பிட கொடுத்திருக்காரு. அப்போது அருகில் இருந்த பார்வதி தன்னுடைய மகன்கள் முருகனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படி விரும்பியிருக்காங்க. ஆனால் சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்தா அதன் தனித்தன்மை போய்விடுன்னு சொல்லிட்டு பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்தாரு. உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவர்களுக்கு இந்த ஞான பழத்தை வழங்க முடியும்னு சொன்னாராம். முருகனோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய மயில் வாகனத்தை உலகத்தை சுற்றி வர சென்றுட்டாரு. ஆனால் விநாயகரோ பார்த்தீங்கன்னா பெற்றோரை உலகமாக நினைச்சு பலம் கனியை பெற்றுட்டாரு. இதனால் அதிர்ச்சியடைந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை தாங்க முடியாததால் பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோவிலில் குடிபெயர்ந்தாருங்க. அன்றிலிருந்து முருகன் தங்கியிருந்த இந்த படை வீடு பழனின்னு அழைக்கப்படுது. மேலும் இந்த பழனி மலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரை வழிபட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையும் விலகிடும். இங்கு பார்த்தீங்கன்னா பொதிகை மலையில் தங்கிய அகஸ்திய முனிவர் பார்த்தீங்கன்னா தன் சீடனான இடும்பாசுரனை கையிலே சென்று அங்கு முருகனுக்குரிய கந்தமலையில் காணக்கூடிய சிவசக்தி சொரூபமான சிவகிரி சக்திகிரின்னு சொல்லக்கூடிய இரு சிகரத்தையும் தன்னுடைய வழிபாட்டிற்காக கொண்டு வரும்படி பணிந்திருக்காரு. இடும்பாசுரனோ சிறந்த பக்திமானனாக இருந்தபடியினால அகஸ்தியரினுடைய கட்டளைப்படி தன்னுடைய மனைவி இடும்பியோடு கைலைக்கு சென்று சிவகிரி சக்திகிரினை 2 குன்றுகளையும் ஒரு பெரிய பிரம்ம தாண்டத்தின் இருபுறங்களிலும் காவடியாக கட்டி தொங்கவிட்டு தோல் மீது சுமந்து கொண்டு வந்திருக்காரு. இவரு கிரிகளையுமே திருவாவினன் குடியிலே நிலைபெற செய்யவும் இடுமனுக்கு அருள் புரியவும் பெருவிருப்பம் கொண்ட முருகப்பெருமான் குதிரை மேல செல்லும் அரசனாக வடிவெடுத்து வந்தாராம். இடுமன் வழி தெரியாது தவித்து கொண்டு நின்றிருக்காரு. முருகப்பெருமானோ இடுமனை திருவாவினன் குடிக்கு அழைத்து சற்று இளைப்பாரி விட்டு போகும்படி சொன்னாராம். அந்த வண்ணமே இடுமனோ காவடியை இறக்கி வைத்துட்டு சிறிது நேரம் இளைப்பாரியிருக்காரு. மீண்டும் காவடியை தூக்க முடியலைங்க. அந்த காரணத்தை ஆராய்ந்ததன் இடும்பன் அப்போது சிறுவன் ஒருவன் கோவணத்தாண்டியாய் கையில் ஒரு சிறுதண்டு ஏந்தி சிவகிரி குன்றின் மீது நிற்பதை கண்டான் இடும்பனோ. அச்சிறுவனை நோக்கி மலையை விட்டு கீழிறங்கும்படி கட்டளையிட்ட இடும்பனோ. ஆனால் அந்த சிறுவனோ அந்த குன்று தனக்கே உரியதென்று உரிமை கொண்டாட. இதனால் கோபமுற்ற இடுமன் அச்சிறுவனை தாக்க முயன்ற போது பிறகு முடியாமல் வீழ்ந்தார். பின்னர் இடுமன் மனைவியான இடும்பியும் அகத்திய முனிவர் ஓடி வேண்டிக் கொள்ளவே அவர்களுக்காகவே சிறுவனாக வந்த முருகன் மனம் இறங்குவது போல இடுமனை உயிர்ப்பித்தாராம். இடும்பனையும் சீலத்து குரு பக்தியும் மெச்சிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அன்று முதல் இடுமனுக்கு தனது காவல் தெய்வமாக விளங்கும் பேச்சை அளித்ததோடு இடுமனை போன்று சந்தனம், பால், புஷ்பம், பன்னீர் போன்ற பொருட்களை எல்லாம் காவடி எடுத்து தன்னுடைய சன்னதிக்கு வருவோருக்கெல்லாம் அருள்பாலிப்பதாகவும் வாக்களித்தாருங்க. அன்று முதல் முருகன் ஆலயங்களில் காவடி செலுத்தக்கூடிய வழக்கம் ஏற்பட்டிருக்கு. மலை மீது முருகனை வழிபாடு செய்பவங்க முதல்ல மலை பாதையில் இருக்கக்கூடிய இடுமன் சன்னதியில் வணங்கிய பிறகு மூலவரான பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை தரிசிக்க செல்ல வேண்டும். இந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் இருக்குதுங்க. இத்திருத்தலத்தில் கந்தப்பெருமான் ஆண்டிகோலத்தில் தண்டாயுதபாணியாய் காட்சியளிக்கிறாரு. மேலும் இங்கு மூலஸ்தானத்தில் பாலனி ஆண்டவர் திருமேனி போகர் சித்தரால் நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்டதால் இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்குது. மலைகளில் மருந்து கிடைப்பது இயற்கை, ஆனால் ஒரு மலையே மருந்தாய் அமைந்தது அபூர்வம்னு சொல்லலாம். அந்த அபூர்வ மலையே திரு ஆவினன்குடின்னு பழனின்னு சொல்லுவாங்க. முருகர் பத்தினா நவபாஷணத்தால் போகரால் செய்யப்பட்டவருங்க. போகர் பழனி மலையில கடும் தவத்துல இருந்த போதுதான் முருகப்பெருமான் அவர் முன்னாடி காட்சியளித்து பழனி மலையில தன்னை மூலவராக வடிவமைத்து விக்கிரகம் செய்து அதை எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும்னு சொல்லி
காரிய சித்தி உபயாயத்தை சொல்லி மறைந்தாருன்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த சித்தருடைய பார்த்தீங்கன்னா 81 சித்தர்கள் போகரினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த நவபாஷான சிலையை 9 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா காத்திருந்து செய்தாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.